4:5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. பரிசுத்தமா இருப்பேன்னு சொன்னா பரிசுத்தமா இருந்துடலாமா? எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போறோம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா. சரியா? இப்போ 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்கு. சரியா? ஒரு செட் ரைட் ஹேண்ட்ல இருக்கும், இன்னொரு செட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும். குழப்பி இருப்போம். சரியா? ஒரு செக்ஷன்ல இருந்து 2 பேர் வர போறாங்க. ஆனா திலீபன் பிரைமரியில பிகினர்ல இருந்து ஆரம்பிப்போம். பிகினர் பாய்ஸ் 2 பேர், பிகினர் கேர்ள்ஸ் 2 பேர், பிரைமரி பாய்ஸ் 2 பேர், பிரைமரி கேர்ள்ஸ் 2 பேர், இன்டர் இல்ல ஜூனியர் பாய்ஸ் ஜூனியர். உட்காரு, நான் வந்து ஒரு ஷெட்யூல் தான் சொல்றேன். இந்த ஷெட்யூல்ல டீச்சர்ஸ் கரெக்டா பார்த்து அனுப்பி விடுங்க. ஒரே கிளாஸ்ல 10 பேர் இருந்துச்சு வந்துடக்கூடாது. ஓகேயா? டைம் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து இன்டருக்கு அப்புறம் என்னது சீனியர். ஓகேயா? சீனியர்ல கேர்ள்ஸ் வந்தா போதும். சரியாமோ? இந்த பாருங்க எல்லாம் கவனி ஒரு சலசலப்பீங்க. உட்காரு. ஆக்டிவிட்டி மட்டும் தான் நோக்கமா இருக்கும். உள்ள இருக்கிறது நோக்கம் இல்லாம போயிரும். அமைதியா இரு. மிலிட்டரி பொசிஷன்ல fold your hands. உட்காரு. ஒழுங்கா உட்காருங்க. பேசக்கூடாது. இங்க கவனி. fold your hands வைக்கிறீங்க. ஜோபி நாங்க என்னது இங்க கவனி எல்லாம். சரியா? அக்கா கையில 2 குழப்பி இப்போ பிகினர்ஸ்ல இருந்து 2 கேர்ள்ஸ் வர போறாங்க. யாரு? அந்த ஒருத்தி ரெடியா இருக்கா. இன்னொருத்தி வா. சரியா? இவங்க 2 பேரும் இப்போ அந்த அக்காட்டந்தும் இந்த அக்காட்டந்தும் சேமா கார்டு இருக்கணும். புரிஞ்சுதா? அந்த அக்காட்ட இப்போ ஏன்னு இருந்தா இவட்டையும் ஏன் தான் எடுக்கணும். சரியா? அவட்ட ஏ இவட்ட பின்னு எடுத்தா இவங்க அவுட். யாரு வின் பண்றான்னு பாப்போமா? சரி எடுங்க. ஒரு அக்காட்ட எடுங்க. எப்படி விரிச்சு காடு மாதிரி வை. அந்த கட்ட ஒன்னு எடு. ஏஞ்சல் பாப்பா நீ வாட்ட எடு. ஒன்னு எடு. இப்படி காமி எல்லாத்தையும் காமி. ஓகே. அக்கா என்ன எடுத்திருக்காங்க? இந்த பாப்பா என்ன எடுத்திருக்கா? அந்த அவங்க என்ன எடுத்திருக்காங்க? அப்பா அவுட். அடுத்து பிகினர் ஏல இருந்து வாங்க. பிகினர்ல இருந்து வாங்க. அடுத்து 2 பேர் பிகினர். அம்மா வா. அவன் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டா. வா தாவிது வா. தள்ளி வா. எடுங்க. அக்கா ஒரு அக்காட்டது இங்க ஒரு அக்காட்டது குழப்பி வச்சிரு. எடு. அங்க காமி கேமராங்க. அங்க எல்லாத்தையும் காமி. இங்க கவனி எல்லாம். அன்பு தயவு சேமா இருக்கா? இல்ல. அடுத்து பிரைமரி கேர்ள்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. உட்காரு. 2 பேர் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் எஞ்சி ஓடி வரக்கூடாது. எடுங்க. இப்படி பார்த்து எடுங்க. அங்க காண்பி. அன்பு சமாதானம் மறுபடியும் அவுட். சாந்தம் மறுபடியும் அவுட். இறுதி பிரைமரி பாய்ஸ் 2 பேர் மட்டும் எந்திரி. சரி டேவிட். ஆமா உட்கார். நீங்க 2 பேரும் பிரைமரி தான். உட்கார். ஒரே அன்பா வருதே. அங்க பார்த்து எடுக்க கூடாது. அர்ஷத்துக்கு கீழே அங்க இருந்து எடு. இடையில இருந்து எடு. தயவு. ஐயோ மறுபடியும் அவுட்டே. அடுத்து ஜூனியர் கேர்ள்ஸ் யாரு? அங்க குழப்பி எடுங்க. சாந்தம் சமாதானம். ஐயோ 2மே சாசால் வந்திருக்கு. நான் வின் பண்ணல. என்ன கூப்பிடுறது? முன்னாடி எஞ்சி வரீங்க. உங்க போய் செட்டில் அவுட். அடுத்து எஞ்சி வாங்க.
அன்பு என்னது சமாதானம். மறுபடியும் அவுட்டு. அடுத்து ஜூனியர் உங்க முடிஞ்சுட்டா. அடுத்து இன்டர். இன்டர் வாங்க ரெண்டு பேர். இன்டர் ஒருத்தி தான் எடுக்க, இன்னொருத்தி எழுந்துறீங்க. வாங்க வாங்க, கரெக்டா எடுத்துருங்க. கவனி, யாரு கரெக்டா இருக்காங்கன்னு பாருங்க. தயவு போச்சா. அடுத்து இன்டர் பாய்ஸ். இங்க காமி, இங்க காமி. எடுத்தோடனே பின்னாடி திரும்பிடு. விசுவாசம், சமாதானம், சாந்தம், சாந்தம். அடுத்து இன்டர் கேர்ள்ஸ் முடிஞ்சுட்டா. இன்டர் பாய்ஸ் முடிச்சு. அடுத்து சீனியர் கேர்ள்ஸ் வாங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ், நீங்க எடுத்தா கரெக்டா வந்துரும் சொல்லுது. வாங்க வாங்க, இப்படி திரும்பி நின்று எடுங்க. அங்க பார்த்து எடுங்க. ரெண்டு சிஸ்டர்ஸும் இருக்காங்கன்னு பாப்பா. சாந்தம். ஐயோ. அடுத்து இந்த சைடுல உள்ள ரெண்டு டீச்சர்ஸ். இந்த சைடுல உள்ள ரெண்டு டீச்சர்ஸ். பாய்ஸ் வரவே மாட்டாங்க, என்னால கத்தி தான் முடியும் அவங்ககிட்ட. வா, ரெண்டு சீனியர் பாய்ஸ் வாங்க. வரீங்களா? அடுத்து வாங்க, டீச்சர்ஸ்க்கு அப்புறம் வாங்க. இங்க இருந்து ரெண்டு டீச்சர்ஸ் வாங்க. அந்த சைடு வச்சு எடுங்க. எடுக்காங்களா பாப்பா? தயவு. ஐயோ. அடுத்து சீனியர் பாய்ஸ் வாங்க. கவனிங்க, பார்த்துட்டு யார் எடுக்காம உங்களுக்கு நம்ம gift கொடுக்க போறோம். பாருங்க. ஐயோ போச்சு. அடுத்து இந்த சைடுல இருந்து ரெண்டு டீச்சர்ஸ். சமாதானம். சூப்பர். ரெண்டு டீச்சர்ஸ்க்கு விபிஎஸ் கிளாப் கொடுத்துருவோமா? அழகா எடுத்துட்டாங்க. ஒன்னு எடுத்திருக்காங்க. சமாதானமா ஒரு என்னது ஒரு ஒற்றுமையா வந்திருக்காங்க. ஒரு மனத்தின் ஆவி ரெண்டு பேருக்கும் இருந்தனால ரெண்டு பேரும் எடுத்தாச்சு. ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இல்ல விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஜூனியர் கொடுத்துரு, கிஃப்ட் கொடுத்துரு. அடுத்த ஒரு பொண்ணான வாய்ப்பு. நம்மளுக்கு டாஸ்க் ஆக்டிவிட்டி எல்லாம் யார் வைக்கிறா? டைரக்டர்ஸ் வைக்கிறாங்க. இப்ப டைரக்டர்ஸ் கொடுத்துடலாமா? ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் வந்து கார்டை ஹோல்ட் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. ரெண்டு டீச்சர்ஸ் கார்டை ஹோல்ட் பண்ணுங்க. ரெண்டு டைரக்டர்ஸ் எடுப்பாங்க. சரியா? வைங்க, ஸ்பிட் பண்ணி வைங்க. அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். எடுங்க எடுங்க எடுங்க. அன்பு எடுக்கல. சரி, நம்ம ரெண்டு டீச்சர்ஸ் அழகா ஜூனியர் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே எடுத்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் மறுபடியும் ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுத்துடலாமா? சரி, இப்போ யாராவது ஒரு டீச்சர் 9 ஆவின் கனிகள் சொல்ல யாராவது முன் வரீங்களா? மறுபடியும் டீச்சர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. 9 ஆவின் கனிகள் வாங்க. அன்பு, சமாதானம், தயவு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் சொல்லுங்களா?
நீடிய பொறுமை, இது அனைத்தும் ஆவியின் கனிகள். இப்போ கேர்ள்ஸ் ஒரு 5 பேர் முன்னாடி வாங்க டக்குன்னு. 5 கேர்ள்ஸ் சீக்கிரம் வரணும். 1 அங்க பேருங்க. 2 3 4 வா 9 வந்துருங்க. 9 கேர்ள்ஸ் வந்துருங்க. வா டைரக்டர்ஸ் ஆளுக்கு ஒரு கார்டு கொடுங்க. நான் லைன்ல நின்னுங்க பாப்போம். டைரக்டர்ஸ் ஆளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்க. ஒன்பது கார்டு கொடுத்துருங்க. போ சீக்கிரம் 9 கார்டு கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு கார்டு. நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி காமிங்க. என்ன திருப்பி கார்டு திருப்பிடு. சரிங்க, கார்டு பாருங்க. 9 நல்லா தூக்கி காமிங்க. ஆமா ஓகே. 9 ஆவின் கனிகள். இது என்னது? 9 ஆவின் கனிகள். இப்ப எல்லாரும் படிப்போமா? வரிசையா படிப்போமா? சொல்லுமா? சரி, ஒன்னொன்னா சொல்லும். சரியா? சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் என்னது? அன்பு, சாந்தம், தயவு, சமாதானம், யாராவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரீங்களா? வா எழுப்பி வா. இத சொல்லணும், மனப்பாடமா சொல்லணும். ஆர்டர் பண்ணணுமா? யாராவது ஒரு டீச்சர் வந்து ஆர்டர்ல நிக்கிறீங்க பாப்போம். சரி நிக்க வை. எல்பி நிக்க வைக்க போறாங்க. ஆர்டர்ல நிக்க வைக்கணும். இப்ப உங்க ஆர்டர்ல இல்லல்ல. சந்தோஷம் ரெண்டாவது. திருப்பி காட்டியா? ஈஸியா இருக்கும். வா. சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், கடைசி தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். விசுவாசத்துக்கு அடுத்ததான் சாந்தம். ஓகே. சரி, இப்போ என்னது? இது எல்லாம் என்னது? ஆவின் கனிகள். இந்த ஆவின் கனிகளை நம்ம பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? பரிசுத்தத்தில் எப்பொழுதுமே என்ன இருக்கலாம்? நிலைத்திருக்கலாம். இந்த ஆவின் கனியை இதுவரைக்கும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றுக்கொள்ளிருக்கிறோம். ஒரு ஆவின் கனி வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதுல ஒரே ஒரு இது மட்டும் சாப்பிடுவோமா? இல்லல்ல, அதுல இருக்கிறது ஃபுல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம்ல. அதே மாதிரி 9 ஆவின் கனிகளும் இன்னையில இருந்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும்? பிளே பண்ணணும். அந்த ரோலை நம்ம என்ன பண்ணணும்? காமிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சாயல்ல இது இருக்குமா இருக்காதா? இருக்கணும். அப்பதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கோம்? பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சத்தமா என்னாச்சு? கத்தி சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும்னா என்னது ஃபாலோ பண்ணணும்? ஆவியின் கனிகள். எல்லாரும் சத்தமா சொல்லாம ஒரே ஒரு வாட்டி சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்பு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். சரி, எல்லா கேர்ள்ஸ்க்கு ஒரு VBS கிளாப் கொடுத்துடலாமா? டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. ஓகேயா? இந்த வாட்டி ஸ்டிக்கர் இல்ல, சாக்லேட் கொடுக்காங்க. உனக்கு VBS கிளாப் கொடுத்தாச்சு. சரி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். போங்க, இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க நல்லா அழகா. ஓகே, அடுத்து
நம்ம இத்தனை நாளா ஸ்பெஷலா ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். என்னது பார்த்துட்டு இருக்கோம்? குட் ஹேபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? தொடர்கதை எங்க போயிட்ட நீ? முடிவு போயிட்டா? ஆமா, எப்பண்டா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்ப என்னது பார்க்க போறோம்? குட் ஹேபிட்ஸ் சொல்லத்துக்கு நம்மளுக்கு ரம்யாக்கா வர போறாங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுவோமா? யாரு சொன்னா? சரி, எல்லாரும் அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். ஏன்னா நீங்களாவது நிறைய தடவை விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க, நானே ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கேன். பயமா இருக்கு எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. அதனால தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியா? எல்லாரும் காலையில் நல்லா சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? நம்ம எத்தனை குட் ஹேபிட் படிச்சிருக்கோம்? 3 படிச்சிருக்கோமா? 3 தான் படிச்சிருக்கோமா? 5வது நாள் தானே, அப்ப 4 படிச்சிருக்கணும், அப்படிதானே? சரி, அதை நம்ம இன்னைக்கு சமப்படுத்திடுவோம். 2 நான் சொல்லித்தரேன். சரியா? 2 நம்ம படிப்போம். அந்த 3 குட் ஹேபிட்டையும் இது வரைக்கும் பிரைஸ் வாங்காதவங்க, சாக்லேட் வாங்காதவங்க யாராவது ஒரு ஆள் எழுதி சொன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். சரியா? இது வரைக்கும் யாருமே சொல்லாதவங்க சொல்லுங்க. 3 குட் ஹேபிட்டை மட்டும் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. சீனியர், ஜூனியர், இன்டர் யாராவது சொல்லுங்க. 3 நேரம் நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. சொல்லு, சொல்லி கொடுக்க கூடாது டீச்சர்ஸ். ஒரு பெண் கொஞ்சம் அமைதி. அவனுக்கு எல்லாம் மறந்து போகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியா இருங்க. மறந்து போயிட்டா? சரி, சொல்லு. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். கெட்டார்த்த போடக்கூடாது. ஓகே, கீழே படிக்கணும். சரி சரி, அவன் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதனால அவன் நீ கிளாஸ்ல இருக்கும்போது பப்ளிக்கான் போட மாட்டான், அப்படிதானே? டீச்சர் சொன்னா கேட்பாள நீ? சரி, அந்த டீச்சர் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க, வாங்கிக்கிட்டு போ. சரி, இன்னைக்கு பாப்போமா? இன்னைக்கு நான் குட் ஹேபிட் சொல்லல, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுதேன். அந்த ஸ்டோரியில இருந்து நீங்க தான் அது என்ன ஹேபிட், அது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்னு சொல்லணும். சரியா? கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நான் மறந்துடுவேன். சரியா? ஜூலின்னு ஒரு பாப்பா இருந்தா. அந்த பாப்பா பேர் என்ன? ஜூலி. அவ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா. அவ ஒரு நாள் கிளாஸுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா வந்தா. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க மாமா ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. ஃபாரின்ல இருந்து வந்தா நிறைய கிஃப்ட் கொண்டு வருவாங்க தானே. அப்படி கொண்டு வரும்போது அவளுக்கு ஒரு நல்ல விலை கூடின பெண்ணு, நல்ல ஒரு சூப்பரா இருந்துச்சு அந்த பெண்ணை பாக்குறதுக்கே. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவ அந்த பெண்ணை எடுத்துட்டு ஸ்கூல்ல எல்லாத்துட்டையும் காட்டுதா. இது எங்க மாமா. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எங்க மாமா வாங்கி தந்த பெண்ணு அப்படின்னுட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாரு, இது எங்க மாமா வாங்கி தந்த பெண்ணு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க? சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு. இல்ல, உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் பெண்ணு கொண்டு வரல, இந்த பெண்ணு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பக்கத்திலே பத்திரமா வச்சுட்டே இருக்கா. ஆனா எல்லாரும் சுத்தி பாக்குறவங்க எல்லாரும் நான் கெஸ்மிங் எக்கால என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. பெண்ணு இவ்வளவு பெரிய பெண் வச்சிருக்காளே, நம்ம எல்லாம் சும்மா சாதா பெண்ணு தானே வச்சிருக்கோம், 5 ரூபா பெண்ணு, இவ ஃபாரின் பெண் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ ஜூலி பேபி இருக்காங்க, அவங்க இப்படி கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அந்த பெண்ணை வச்ச இடத்தையே மறந்துட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எதேச்சியா பார்த்தாங்க, பெண்ணு யாரோட பெண் அங்க இருக்கு? ஜூலியோட பெண் இருக்கு. பார்த்துட்டு சரி நம்ம ஜூலி பேக்ல இருந்து எடுக்கல, ஜூலி பேக்ல இருந்து நம்ம எடுக்கல, அது கீழே விழுந்துருச்சு, அதனால நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போறாங்க. யாரு? ஜூலியோட ஃப்ரெண்டு. இத பக்கத்துல இருந்து என்ன 2 ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? பெண்ணு ஜூலியோடது, எடுத்துட்டு போறது ஜூலியோட ஃப்ரெண்டு. இத பார்த்தது யாரு? 2 பேரு. யாரு பார்த்துட்டு இருக்கா? நம்ம நம்ம சிமியாலா கெட்சியால் பார்த்துட்டே இருக்கா. 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? அப்ப 2வது கொஞ்ச நேரம் பேக்கலாம் பாக்கா ஜூலி, அம்மா என் பேக்ல என் பெண்ணெல்லாம் காணலையே, நான் என்ன செய்யுதுக்கு? எங்க மாமா எனக்கு ஆசையா வாங்கி தந்த பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுகியா வருது. அவ போய் கேட்கா, என் பெண்ணை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கா. ஆனா யாருமே
நீங்க எதுல பெண் எடுத்தீங்க? நீங்க எடுக்கலையா? ஐயோ, எங்க மாமா ஆசையா வாங்கி தந்த பெண்ணு யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்றாங்க. கெட்சியா, நீ பாத்தியா? நீ பாத்தியா? நீ பார்க்கலையா? ஐயோ, நீங்க யாராவது பாத்தீங்களா என் பெண்ண? ஐயோ, எங்க மாமா இன்னைக்கு தானே வாங்கி கொண்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஜூலியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள், அப்படித்தானே? நமக்கு பிடிச்சமான பொருள் காணாம போச்சுன்னா கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அவ ரொம்ப ஆசையா கொண்டு வந்தா, அப்படித்தானே? சரியா? ஏதாவது ஃப்ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, பார்த்தவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க, அப்படித்தானே? ஏன்னா அவளுக்கு அந்த பெண்ணு கிடைக்கல. ஜூலிகிட்டையும் பெண் இருக்க கூடாது, நமக்கு கிடைக்கல அந்த பெண்ணு, அதனால அவ ஃப்ரெண்டு எடுத்துட்டு போட்டு நம்ம வந்து ஜூலி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணு எடுத்ததையும் சொல்லல, எடுத்த ஃப்ரெண்டும் பெண்ணை எடுத்தேன்னு சொல்லல. சரியா? இதுல 2 பேட் ஹேபிட் இருக்கலாம். 2 பேட் ஹேபிட் இருக்கு. யாராவது கிறிஸ்டியன் நிப்பாட்டி சாரி, இந்த யாராவது தெரிஞ்சவங்க 2 பேட் ஹேபிட் இதுல இருக்கு. 2 பேட் ஹேபிட்டை எழுதி வந்து சொல்லுங்க, உங்களுக்கு கிஃப்ட் தரோம். ஐசக்கு ஒரு நிமிஷம் நில்லுமா, அவனை விடுங்க. ஐசக்கு சொல்ல, அவனுக்கு கிஃப்ட் தரேன். சரியா? 2 பேட் ஹேபிட் இருக்கலாம். சொல்லு. திருட கூடாது, பொய் சொல்ல கூடாது. சூப்பர். தம்பிக்கு எல்லாரும் பிபிஎஸ் கால் பண்ணிருங்க. சரி, அப்போ வந்து ஏக்கா கொடுத்துருங்க அக்கா. சரி, இதுல வந்து நம்ம வந்து ஜூலி ரொம்ப சந்தோஷமா வந்தா, அப்படிதானே? அந்த பெண்ணு வச்சிருக்கான்னு ஜூலி ரொம்ப சந்தோஷமா வந்தா. ஆனா அந்த பெண்ணுக்கு மேல வந்து அவ ஃப்ரெண்டு ஆசைப்பட்டுட்டா. சரி, ஆசைப்பட்டது அவட்ட கேட்டு கூட வாங்கி இருக்கலாம், அப்படிதானே? ஆனா அந்த பொருளுக்கு மேல அவளுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை என்ன செஞ்சா, திருட்டுத்தனமா அதை செஞ்சுட்டா. அது எவ்வளவு பெரிய தப்பு, அப்படிதானே? அதை வந்து பார்த்தவங்க கூட சொல்லல. ஏன்னா அவங்களும் போய் பேசிட்டாங்க, இவளும் திருடிட்டா. இவ திருட மட்டும் செய்யல, அதுல 3வது ஒரு பாவமும் இருக்கு. அது வந்து அவளுக்கு ஒரு அதுக்கு மேல ஒரு ஆசை. நம்ம பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயன்னு படிச்சிருக்கோம், அப்படிதானே? நமக்கு வந்து கர்த்தர் தந்த கட்டளை 10 கட்டளை இல்ல, இந்த ஸ்டோரியில 3 கட்டளையை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம், அப்படிதானே? அதாவது பேட் ஹேபிட்டா நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு எல்லாரும் நம்ம ஸ்கூலுக்கு போறோம். நம்ம போகும்போது நம்ம கிளாஸ்லயே ஒரு பொருள் வந்து பக்கத்துல கிடக்கு அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதை யாரை எடுத்து தங்க பேக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா அது யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளா இருக்கும், அப்படிதானே? நானே மிஸ் பண்ணிருப்பேன். சரி, நான் மறந்து ஜூலியை மாதிரி நான் பெண்ணை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். திருப்பி வரும்போது நம்ம கிளாஸ் ரூம்ல தானே கிடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வருவோம், அப்படிதானே? ஆனா நம்ம வந்து பாக்குறவங்க அதை எடுத்து டீச்சர்ஸ்ட கொடுத்தா அவங்க அதை யார்கிட்ட கிட்ட கொடுப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க பார்த்திருப்போம், அவங்க பென்சில்ல வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க. உண்மைதானே? நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும், நம்ம புது பென்சில் கொடுத்து விட்டுருப்போம். ஆனா அதே மாதிரி தான் இருக்கும் புது பென்சில், ஆனா நம்ம பென்சிலா இருக்காது. அது பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு கீழே கிடக்கும், நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம், அப்படிதானே? ஆனா உங்க பென்சில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும், உங்க பொருள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். உங்களுக்கு அது மிஸ் ஆயிருந்தா கூட நீங்க தயவு செய்து கீழே கிடக்க பொருளை எடுக்க கூடாது. ஆனா அது மற்றவங்களுடைய ஒரு ஆசையாக இருக்கலாம். அந்த ஆசையை நம்ம வந்து என்னைக்குமே வந்து எடுக்க கூடாது. சரியா? அதனால வந்து எவ்வளவு பெரிய விலை கூடின பொருளா இருந்தா கூட நீங்க கீழே இருந்து அதை வந்து எடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை யாராவது எடுத்ததை நீங்க பார்த்தா தயவு செய்து அதை வந்து நீங்க உடனே அவங்ககிட்ட சொல்லிருங்க. அப்படி அவங்க நீ தானே எடுத்தா அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அந்த தப்ப பண்ண மாட்டாங்க தானே? அதனால தயவு செய்து யாரும் பொய் சொல்லாதுங்க, அடுத்தவங்க பொருளை திருடாதுங்க. சரியா? அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்கிட்ட இருக்க நல்ல பொருளுக்கு மேல ஆசையே வைக்காதுங்க. சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து 2 படிச்சிருக்கோம், 2 சொல்லிடுவோம். சரியா? இந்த 2ஐயும் சேர்த்து 5 வந்து சொல்லுங்க. பாய்ஸ் 1, கேர்ள்ஸ் 1. ஓகேவா? யார் வந்தாலும் கிஃப்ட் தரோம். நிறைய வாங்கி வச்சிருக்கோம், வந்து சொல்லுங்க. 3, அன்னைக்குள்ள 3, இன்னைக்குள்ள 2, அப்படி சேர்த்து 5ஐயும் வந்து சொல்லுங்க. சொல்றியா? கெட்ட வார்த்தை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லணும், கீழ்படியணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரி, உட்காரு. நான் உனக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். சரியா? பேக்ல இருக்கு. ஸ்னோலின் வா, உட்கார எடுத்துட்டு வரேன். அம்மா பேக்ல இருக்கு, எடுத்துட்டு வரியா? அம்மா பேக்ல பெண் இருக்கு, எடுத்துட்டு வரியா? நல்ல பிள்ளையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கீழ்படியணும், தேங்க்யூ சொல்லணும். நினைக்க ஒரு நிமிஷம் நினைக்க போதுமா?
சரி நின்னுங்க. ஒரு நிமிஷம் அந்த உடனே கொடுத்துட்டு முடிச்சிடணும். ப்ரேயர் பண்ணிடவா? சரி இல்ல நான் எடுத்துட்டு வந்தாச்சு, கொடுத்துட்டு அந்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. அண்ணா வந்தாச்சு, என்ன வந்தாச்சு முடிஞ்சு. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏமா கொஸ்டின் சரியா கேட்கலையா? ஆன்சர் எனக்கு நல்லா கேட்டுட்டு. சரி, 100க்கு அதிபதினா அவங்க கீழே 100 போர் வீரர்கள் இருப்பாங்க. சரியா? சரிம்மா, அடுத்த கொஸ்டின். இப்ப லாஸ்ட் ஃபைனலா ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். இந்த 3 இம்பார்ட்டன்ட். இரக்கம். வெரி குட், வேலன். கமான் சூப்பர். அக்காக்கு எல்லாரும் ரிவ்யூஸ் கிளப் பண்ணிடலாமா? சரி, புது பாட்டு படிக்கலாமா? பாட்டு எண் 14. எடுத்தாச்சா? பாடல் எண் 14 படிக்கிறோம், கவனிங்க. பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், நீலக்கடலில் ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, நீலக்கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், நீலக்கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், நீலக்கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, நீலக்கடலில். நல்லா இருந்துச்சா? எனக்கும் பாடுறோம், கேளுங்க. பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், நீலக்கடலில் ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, ராமுழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை, நீலக்கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார், நீலக்கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார், நீலக்கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது, நீலக்கடலில். இப்ப நீங்க பாடலாமா? நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். பேதுரு அந்திரேய யாக்கோபு யோவான், பாப்பா நீலக்கடலில் வலைகள்
சரி சூப்பரா பாடிட்டீங்க. இன்னொருக்கெல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? ரெடி ஸ்டார்ட். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான். பேதுரு ராம் முழுதும் வலை போட்டு மொஞ்சுமாக பாடவில்லை. ராம் முழுதும் வலை போட்டு மொஞ்சுமாக பாடவில்லை. ராம் முழுதும் வலை போட்டு மொஞ்சுமாக பாடவில்லை. நீல கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். நீல கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது நீல கடலில். ஆக்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப குட் ஹேபிட் வந்து கிருபாக்கா சொல்லுவோம். சரி இப்போ எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? சரியா? வேண்டாமா? டயர்டா இருக்கு. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும். சரி ஓகே. இது என்னது? இது என்னது? இது என்னது? நீஸ். அதுக்கு என்னது? டோஸ். இது ஹெட் சொல்றீங்க, இத போய் காலுங்க. இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சா இங்கிலீஷ்லயே முடிக்கணும், தமிழ்ல ஆரம்பிச்சா தமிழ்லயே முடிக்கணும். சரி இது என்னது? ஹெட், ஷோல்டர், நீஸ், டோஸ், ஆல்பா, ஜீசஸ். என்னம்மா? இடிச்சிட்டோமா? சரி சொல்லுமா. ஹெட், shoulder, knees, toes, alpha, Jesus. चलो मचा कत्तो छत्तमा चलेंगे. तो knees, toes, alpha, Jesus, alpha, alpha, Jesus. चलो मा நீங்க चलो चलो ना एक्शन पढ़ रहे चेउमा. Head, Alpha, Jesus. சரியா? இப்போ என்ன எல்லாரும் எந்திரிக்க போறீங்க. ஸ்டாண்ட். எக்ஸசைஸ் நான் மட்டும் தான் செய்யணுமா? நீங்களும் செய்யலாம். எந்திரிங்க. ஸ்டாண்ட். உட்டோ, பைட்டோ. பைட்டோ, சிட். உட்டோ. சில பேர் சாத்தனமா உட்கார்ந்தே போயிருவோம்னு சொல்றாங்கன்னு. சரி இப்போ என்னன்னா ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா, ஜீசஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்பீட்ல பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போறோம். சரி இப்போ எங்க போக போறோம்? திருநெல்வேலிக்கு. நடந்து போகும்போது ஒரு ஸ்பீடு வரும், அந்த ஸ்பீட்ல செய்ய போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா, ஜீசஸ். செய்வோமா? இது நடந்து போற ஸ்பீட். செய்யுமா? இது நடந்து போற ஸ்பீட்ல செய்யணும். மெதுவா தானே நடந்து போவோம் நம்ம, அந்த ஸ்பீட்ல செய்யும். சரியா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா, ஜீசஸ். இப்போ அடுத்து என்ன போறோம்? அடுத்து சைக்கிள்ல போறோம். அடுத்து எதுல போறோம்? எதுல? சைக்கிள். செய்வோமா? Head, shoulder, knees and toes, knees and toes, head, shoulder, knees and toes, knees and toes, alpha, Jesus. அடுத்து எதுல போறோம்? பைக்ல போறோம், புல்லட்ல போறோம். எதுல? புல்லட்ல போனோமா? சரி, நான் அவுட்ரேட்டட். இப்போ உள்ளதுல நிறைய பைக் வந்திருக்கு. நான் இருக்கும்போது புல்லட் தான் பெருசா தெரியும். சரியா? என்னது? சரி ஓகே. செய்வோமா? பைக்ல நீங்க கத்தி சொல்ல போறீங்க, நானே கத்திட்டு இருக்கேன். நீங்க சொல்லிட்டே ஆக்ஷன் பண்ணும். சரியா? பண்ணுவோமா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா, ஜீசஸ். அடுத்து எதுல போறோம்?
ஃபாஸ்டா செய்யணும் சரியா? செய்யலாமா? செய்யலாமா? Head, shoulder, knees and toes, knees and toes. Head, shoulder, knees and toes, knees and toes. Alpha Jesus. அடுத்து எதுல போலாம்? ட்ரெயின்ல போலாம் சரியா? ட்ரெயினா ட்ரெயினோட ஃப்ளைட்ல போயிடலாம் சரியா? அப்பதான் ஃபாஸ்டா போக முடியும். மெட்ரோ ட்ரெயினா? சரி சூப்பர். சரி ட்ரெயின்ல போலாம் அப்ப சரியா? Head, shoulder, knees and toes, knees and toes. 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 Alpha Jesus. சரி அடுத்தீங்க. அடுத்து எதுல போறோம்? எதுல போறோம்? ஃளைட்ல போறோம் சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். Head, shoulder, knees and toes, knees and toes. 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 Alpha Jesus. இப்போ நிறைய பேர் செய்யல. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? முன்னாடி விடணுமா? பின்னாடி இருக்க அக்காமார்கள் முன்னாடி வாங்க பாப்போம். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கல்ல குடிஞ்சு செய்யணும். அதனால பெனாலிட்டி. பின்னாடி இருக்க அக்காமார்கள் வாங்க. சீனியர் எல்லாம் முன்னாடி வா, முன்னாடி வா. சீனியர்ஸ் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க சீனியர்ஸ். ஒரு கீழ்ப்படிதல் இல்ல. வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா சீனியர்ஸ். அடுத்து டீச்சர்ஸ் வருவாங்க செய்யலனா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டைம் ஆயிட்டு. ஆடி ஆடி வரீங்க, சீக்கிரம் வாங்க. செய்யலாமா? அக்காமார்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுங்க சரியா? இப்ப நார்மல் ஸ்பீட்ல போவோம், என்னால கத்த முடியல சரியா? செய்யுமா? 1 2 3 ஸ்டார்ட். Head, shoulder, knees and toes, knees and toes. Head, shoulder, knees and toes, knees and toes. Alpha Jesus. செய்யுமா? அக்காமார்கள் செஞ்சாங்களா? செய்யல. என்ன ஸ்கிரீன் ஒட்டி ஏதோ போ வரைஞ்சு வச்சு எழுதிட்டு வா. சரி ஓகே. சரி சரி எல்லாரும் உட்காருங்க. நம்ம இன்னைக்கு 5வது நாளா வந்து கிளாஸுக்கு போய் பார்க்கணும்ல, அதனால ஜெபம் பண்ணுவோம் சரியா? சரி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போடுங்க. எல்லாரும் நேர் முழங்கால ஜெபத்துல நில்லுங்க. ஜெபம் சொன்னா என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் நேர் முழங்கால நில்லுங்க. சரி ஜெபம் பண்ணுவோமா? டீச்சர்ஸ் எல்லாரும் உங்க கவனிங்க. ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த VBS நடத்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தந்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்றும் ஏசப்பா இதுவரை நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் உமது கரத்தில் இருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க ஒழுங்குபட செய்வதற்கு கிருபை செய்வீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னும் நாங்க 5வது நாள் கிளாஸுக்காக பிள்ளைகளை அழைத்து செல்ல காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கிளாஸ்ல ஏசப்பா நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதை வசனங்கள் எல்லாமே ஏசப்பா பிள்ளைகளுக்கு நல்லபடியாக புரிவதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கற்றுக் கொடுத்த ஏசப்பா அந்த நல்ல பழக்கத்தை அவங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க கூடவே இருந்து வழிநடத்தினா மட்டும்தான் ஏசப்பா அவங்க அந்த பழக்கங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியும். அதனால ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வந்து ஏசப்பா நீங்க உங்க கரத்திலேயே வச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க கிளாஸுக்கு சில ஆயத்தமா இருக்கிறோம், உங்க கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நிலைத்திடவே உதவிடும் இயேசுவே, கச்சையாவிலும் கருத்துடனும் பாதை சென்று